அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருநாள் தினத்தன்று அதிகாலையிலே சில 2 அமல்கள் இருக்கிறது. அதை செய்தால் அபரிவிதமான நன்மையும் ஆச்சரியமான பலன்களும் வெகுமதிகளும் நமக்கு கிடைக்கும். நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தில் மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கும் சந்ததிகளுக்கும் கூட அது கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெருநாள் தொழுகைக்கு முன்பாக யார் இதை 400 தடவை சொல்கிறார்களோ, எந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வஹுவ ஹய்யுல் லா யமூத்து பியதிஹில் கைர் வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். கிட்டத்தட்ட 4ஆம் கலிமா தான், அதிலே எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை வஹுவ ஹய்யுல் லா யமூத்துன்னு வருது, அவ்வளோதான். இதை 400 தடவை யார் பெருநாள் தொழுகைக்கு முன்பாகவே ஓதி விடுகிறாரோ என்னென்ன பலன்கள் இருக்கு தெரியுமா? ஜவ்வஜஹுல்லாஹு அர்பஅமியத்தில் ஹவுரா, 400 கண் அழகிகளை, சொர்க்கத்து கன்னிகளை அல்லாஹ் அவருக்கு மறுமையிலே திருமணம் செய்து வைப்பான். கன்னம ஆத்தக அர்பஅமியத்தி ரக்கபா, 400 அடிமைகளை உரிமையிட்ட பெரிய நன்மை அவருக்கு கிடைக்கும். வக்கலல்லாஹு பிஹி மலாயிகத்தன் யபுனூன லஹுல் மதாயின், நாளை மறுமை நாளையிலே சுகந்தமான மாளிகைகளை, பெரிய பெரிய சிட்டிகளை கட்டி அமைப்பதற்காக வேண்டியே அல்லாஹ் சில வானவர்களை அவருக்காக நியமிக்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த சிட்டிகளை அமைத்து அதிலே அல் அஷ்ஜார யௌமல் கியாமா, மறுமையிலே மரங்கள், நிறைய மரங்களை அமைத்து சோலைகளும் ஏற்படுத்துவார். அந்த அளவுக்கு அவருக்கு கூலி கிடைக்கும். இது ஒரு அமல். 2வது அமல் என்ன தெரியுமா? மன்கால சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி யௌமல் ஈத் ஸலாஸமியத்தி மர்ரா, பெருநாள் அன்னைக்கு என்று ஒரு 300 தடவை, பெருநாள் அன்னைக்கு ஒரு 300 தடவை யார் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி என்று ஓதி வஹுதாஹா லி அம்வாத்தில் முஸ்லிமீன், முஸ்லீம்களில் இறந்தவர்களுக்கு அதை சமர்ப்பிக்கிறாரோ, அதை டெடிகேட் சமர்ப்பணம் செய்கிறாரோ, தஹல ஃபி குல்லி கபரின் அல்ஃபு நூர், அந்த ஒவ்வொரு மன்னரையிலும் 1000 பிரகாசம் நுழையும். வயஜஅலுல்லாஹு ஃபி கபரிஹி இதா மாத்த அல்ஃபு நூர், இவர் இறந்து போனதற்கு பிறகு இவருடைய மன்னரையிலும் 1000 பிரகாசம் நுழையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக வருகிறது. இது போன்ற குட்டி குட்டி அமல்கள் தான், ஆனால் பெரிய வெகுமதிகளும் பெரிய பரிசுகளையும் தரக்கூடிய அற்புதமான அமல்களை நாம் செய்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெறுவோம்.